ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம காட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக நீங்கள் நம்ம காட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி, அதை ஒரு வீடியோவை எடுத்து ஷார்ட்டாக போட்டு விடுவோமே, நம்ம மக்கள் எத்தனை பேர் விவசாயத்தை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டருக்கு வந்துவிட்டோம். தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம மழையிலே நம்ம இது பண்ணிட்டோம், விசிறிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சு மழை பெஞ்சதுனால எல்லாம் சாஞ்சு போச்சு. அதனால் சரியான வளர்ச்சி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே சாஞ்சு போச்சு. அது சரியான வளர்ச்சியில் சாஞ்சு போச்சு. நல்லா அறுக்கவும் முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அறுக்கிறதும் கஷ்டம். அதேமாதிரி ஒரு புழு பூச்சி எதாக இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கையை வந்து கிழிச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சூதானமாக தான் அறுக்கணும். அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு அறுத்துடக்கூடாது. அப்படி அறுத்துட்டா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை கிழிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஓரம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பில்லாக இருக்குதுங்க. சரி, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடு தாங்க இருக்குது. கண்ணுக்குட்டி வந்து கிடேரி கண்ணா போட்டுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அப்பயே கொடுத்துட்டாங்க. சாரி, ஓகே, காலக்கண்ணா போட்டுச்சுன்னு சொல்லி அப்பயே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்மகிட்ட கண்ணுக்குட்டி இல்லை, ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இருக்குது. அந்த மாட்டுக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் தேவையான அளவு இந்த அளவு இருந்தால் போதும். அதனால் அறுத்து வச்சு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டோம். மாடு பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, அது கொஞ்சோன்னு போட்டு வீடியோவையும் முடிச்சிக்கலாம்னு முடிச்சு